ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வட்டார வழக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு டிராமா. இந்த படத்தை கண்ணுசாமி ராமச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சந்தோஷ் நம்பிராஜன், ரவீனா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1960ல இருந்து 70களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு கிராமத்தில் நடக்கிற பங்காளி சண்டையை தான் காமிச்சிருக்காங்க. ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல பல வருஷமா பல காலங்களா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபேமிலில இருக்கவங்க அந்த ஃபேமிலில இருக்கவங்களை கொல்றதும், அந்த ஃபேமிலில இருக்கவங்க இந்த ஃபேமிலில இருக்கவங்க கொல்றவங்களா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வில்லன் ஃபேமிலில இருக்க ஒருத்தரை கொன்னுறாரு. அதுக்கு பழி தீக்கிறதுக்காக அந்த ஃபேமிலில இருக்கவங்க என்ன பண்றாங்க, கடைசியில யார் தான் தப்பிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க காட்டியிருக்க 1960-70 காலகட்டத்தை சொல்லலாம். அந்த டைம் நம்ம கண்ணு முன்னாடி தத்ரூபமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. அதுவும் மதுரையில எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கலாம். நம்ம ஹீரோலாம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே வரப்பாவே இருக்காரு. அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்தாலும் ஒரு கேரக்டர் சூட்டே ஆனாலும் லவ் போர்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்காரு. அது கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. படத்துல வர சாங்ஸும் நல்லாவே இருந்து இளையராஜா பண்ணியிருக்காங்க. மத்தபடி அந்த காலகட்டத்துல ஒரு கிராமம்னா அங்க என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது, அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த வாழ்வியலும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஜாதி பாகுபாடு அப்படி இப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே ஓவராலா கவர் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓவராலா ஓகேவா இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.